குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவிங் வேர்ல்டு பயோஜுவாலஜியில் உயிர் உலகம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிடும். இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர். ஸோ மீதி வந்து செகண்ட் லெசன் பார்க்கலாம். என்னென்ன டாபிக் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நோமன் கிளேச்சர் அப்படின்னா என்ன, பெயரிடும் முறைகளை பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் பைனோமினல் நோமன் கிளேச்சர், இருசொல் பெயரிடும் முறைனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனோமினல் நோமன் கிளேச்சர், முப்பெயரிடும் முறைகளை பற்றி பார்த்தோம். ரூல்ஸ் ஆஃப் நோமன் கிளேச்சர், பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள். ஸோ என்னென்ன ரூல்ஸ் பேசிக்ஸில் டாக்ஸானமிஸ்ட் நேம் வச்சுருக்காங்க அனிமல்ஸ் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ், அதாவது சிற்றின கோட்பாடு. கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னா சிற்றின கோட்பாடை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு சிற்று இனம் அப்படின்னு சொன்னால் இதுதான் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேராகிராஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சயின்டிஸ்டுடைய நேமு. ஸோ அந்த 3 சயின்டிஸ்டும் இதுதான் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிந்த முறைகளை இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். சிற்றினம் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். சிற்றினம் என்பது வகைப்பாட்டினுடைய அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு 1 மார்க் அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஒரு கிளாசிஃபிகேஷனுடைய பேசிக் யூனிட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போறோம், ஜான்ரே. ஜான்ரே என்ன ஸ்பீசிஸ் பத்தி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீசிஸ் அப்படிங்கிற சொல் ஜான்ரே அப்படிங்கிறவரால் தான் முத என்ன பண்ணப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஹிஸ்டரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் மிகப்பெரிய ஒரு பேராகிராஃப் இந்த லெசன்ல முன்னாடி இருந்துச்சு பத்தி அதில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு பேசிக் யூனிட்ஸா ஜான்ரே அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் பத்தி தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி. ஸோ ரிமைனிங் இங்கேயே வருது. ஜான்ரே அப்படிங்கிறவர் தான் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற வேர்டை முத உருவாக்குனார் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஜான்ரே, அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1693 ஜான்ரேயோட இயர் 1693. சரியா? இந்த 1693 இயர்ஸ்ல தாவர்களுடைய பொது வரலாறு, ஹிஸ்டோரியா ஜெனரலைசிஸ் பிளான்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய புக், அவருடைய பிளான்ட்னுடைய காமன் புக். அந்த புக்ல இது வந்து 3 தொகுதியா இருக்கு, 3 வால்யூமா பிரிச்சிருக்காங்க அந்த புக்கை. அவருடைய புக்ல காமன் ஆன்சிஸ்டர், பொது மூதாதையரிடமிருந்து உருவான மார்ஃபோலாஜிக்கல் கேரக்டர்ல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய குரூப்பை தான் என்னன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது ஜான்ரேனுடைய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா, ஒரு காமன் ஆன்சிஸ்டர், பொது மூதாதையிலிருந்து அடுத்தடுத்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பீசிஸ் உருவாகிட்டே வருது. அப்படி உருவான ஒரு இனம் தான் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறாரு ஜான்ரே. ஸோ 2வது சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவர் ஃபர்ஸ்ட். 2வது சயின்டிஸ்ட் கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ் ஸ்பீசிஸ் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய புக் ஸ்பீசிஸ் பத்தினதான புக்கு சிஸ்டம் ஆன் நேச்சரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், இயற்கையின் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாசிஃபிகேஷனுடைய பேசிக்ஸ் யூனிட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு மார்ஃபாலஜி கேரக்டர்லயோ அல்லது அதனுடைய சிமிலர் மார்ஃபாலஜி கேரக்டர்ல ஒரே மாதிரி அண்ட் பிசியாலஜிக்கல் கேரக்டர் உடற்செயலிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனிசம். அது என்ன பண்ணுன்னா, மார்ஃபாலஜிலையும் ஒரே மாதிரி இருக்கு, அதனுடைய பிசியாலஜிக்கல் கேரக்டர்லயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினம் ஒத்த பண்புகளை கொண்டு தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்து இனப்பெருக்கம் திறன் கொண்ட வழி தோன்றல்களை உருவாக்கும் உயிரின தொகுதி தான். அப்போ ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்லயும் ஒரே மாதிரி, அனாட்டமி கேரக்டர்ஸ் அல்லது பிசியாலஜிக்கல் கேரக்டர்லயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்கத்தை பெருக்கக்கூடிய அந்த கேரக்டர் உடைய உயிரினங்கள் தான். சரிங்களா? என்னன்னா ஸ்பீசிஸ். ஸோ அப்படியே உயிரினங்கள் உருவாக்கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன இருக்காது, மலட்டுத்தன்மை, ஆஃப் ஸ்பிரிங், ஸ்ட்ரைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்காம அடுத்தடுத்த ஜெனரேஷன் உருவாக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத யாருடைய தியரி, கரோலஸ் லின்னேயஸுடைய தியரி. அப்புறம் ஸ்பீசிஸ் மூலமா தான்
சின்ன ஸ்பீசிஸ் மூலமா தான் எவல்யூஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய பரிணாம முறையில உயிரினங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். அடுத்த சயின்டிஸ்ட் யாரு? சார்லஸ் டார்வின். இவருடைய புக்கு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், அதாவது சிற்றினங்களின் தோற்றம் அப்படிங்கிறது இவருடைய புக்கு. அதுல இயற்கை தேர்வின் மூலம், ஒரு நேச்சுரல் செலக்ஷன் மூலம் தான் என்ன உருவாகுச்சா, ஒரு ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது உருவாகுச்சு. அந்த ஸ்பீசிஸ் என்ன ஆக ஆரம்பிச்சுதான் எவல்யூஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த எவல்யூஷன்ல இருந்து உருவானது தான் எதுனா ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது சார்லஸ் டார்வினுடைய தியரி. அப்படியே குறிச்சுக்கோ. அப்போ சிற்றினங்களுடைய கோட்பாடு, கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன? ஸ்பீசிஸ் பத்தினதான கான்செப்ட் 3 சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்பீசிஸ், இதுதான் ஸ்பீசிஸ், இதுதான் ஸ்பீசிஸ்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த பேராகிராஃப்ல இருக்கு. எக்ஸ்பிளைன் த எவல்யூஷனரி கனெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன். அப்போ ஒரு நேச்சுரலுக்கும் ஸ்பீசிஸுக்கும் இடையே என்ன உண்டா? ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஸோ இதுதான் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது சார்லஸ் டார்வினுடைய தியரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான டாபிக் இருக்கும் கண்ணு. டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி, டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி, இது காமனாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா? எக்ஸ்பிளைன் டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி கேட்டா நீ என்னென்ன டாபிக்ல எழுதணும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் பத்தி எழுதணும். ரெண்டாவது ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் எழுதணும். அடுத்தது இன்னொன்று உண்டு, மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். இப்போ டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமின்னு கேட்டா இந்த 3 டாபிக்கும் நீ சேர்த்து எழுதுனா ஒரு கொஸ்டின்ஸ் 5 மார்க்ல. இதை விட்டுட்டு இந்த கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் எழுது, மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் எழுது, ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் எழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுவும் தனித்தனியான 5 மார்க். ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே சேர்ந்தது ஒரே கொஸ்டின், இதுதான் கொஸ்டின். ஸோ தனித்தனியாக கேட்டாலும் எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி, வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள். ஸோ இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணியாச்சு, பேர் வச்சாச்சு. ஸோ ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன கருவிகளை பயன்படுத்தி நம்ம சயின்ஸை, பயாலஜியை, ஜுவாலஜியை, பாட்டனியை நம்ம எப்படி படிக்கிறது ஒரு சில கீ சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலாவை போட்டு எழுதுனோன்னா மேக்ஸ் ஈஸியாக வந்துடும். ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா பல்பு எரியுது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி ஒரு சிம்பிள் போட்டு இந்த இடத்துல இப்படி பண்ணியிருந்தாங்கன்னு என்ன செஞ்சுருக்கோம், இந்த சிம்பிளை வந்து நீ தெரிஞ்சுக்கோ என்னென்னு, பல்பு ஒளிரக்கூடிய பல்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. ஸோ அடுத்தது இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த சிம்பிளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுடைய மொபைல் யூஸ் பண்ணும்போது கூட நிறைய வகையான சிம்பிள்ஸ், அந்த சிம்பிளை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம். ஸோ அதை அப்படியே மீன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இதுதான் மேட்டர் இல்லைங்களா. ஸ்மைலிங் ஃபேஸ் போட்டுச்சுன்னா சிரிக்கிறாங்க, அழுது ஒரு நல்லா டெரராக நல்லா கோவமான ஒரு பொம்மை போடும்போது அவங்க டென்ஷனாக இருக்காங்க, கோவமாக இருக்காங்க. ஒவ்வொரு சிம்பிளுக்கும் நமக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அதே போல் இந்த பயாலஜி படிக்கிறதுக்கான சிம்பிள்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த டாபிக் உள்ளது. Tools and taxonomical aids may be different for the study of plants and animals. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் வெவ்வேறான வகைப்பாட்டு கருவிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன்ல ஒரு பிளான்ட்டை படிக்கிறதுக்கும் அனிமல்ஸை படிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்டான ஒரு டூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க, குறிச்சுக்கோ. ஒரு பாட்டனி பற்றி படிக்கணும்னு சொன்னா, ஒரு பிளான்ட்ஸை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பேரியம் அண்டு பொட்டானிக்கல் கார்டன் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இது ரெண்டும் தாவர பதனங்கள் எனப்படக்கூடிய ஹெர்பேரியம் தாவர தோட்டங்களும், இது ரெண்டும் நம்ம பாட்னி படிக்கிறதுக்கான டூல்ஸ். ஹெர்பேரியம் அப்படின்னா தெரியுமா, முன்னையெல்லாம் நம்ம எப்போனா 90s இயரில் என்ன 90s டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெர்பேரியம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது ஹெர்பேரியம் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி ஒரு இலை தலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை என்ன பண்ணுவோம்னா ப்ரெஸ் பண்ணி வச்சிருந்து அது ட்ரை ஆகக்கூடாது, பூசணம் பிடிக்கக்கூடாது. ஸோ அது அப்படியே அந்த ஷேப்பும் மாறக்கூடாது. அதை என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்துட்டு ஒரு A4 ஷீட் எடுத்து என்ன செய்ய போகிறோம், அதில் பேஸ்ட் பண்ணி அதனுடைய பாகங்களை என்ன செய்யறோம் குறித்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதான் ஹெர்பேரியம். ஸோ இப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பிளான்ஸை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா ஹெர்பேரியம்
அப்படிங்கிற விஷயத்த அதன் மூலமா பிளான்ஸை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய மியூசியத்துல ஹெர்பேரியம் வச்சிருக்காங்க. அந்த ஹெர்பேரியம் மூலமா அந்த பிளான்ட்டினுடைய கேரக்டர்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பிளான்ட்டை ஈஸியாக படிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளா வச்சுக்கலாம். ரெண்டாவது பொட்டானிக்கல் கார்டன். இப்போ நம்ம பார்க்கெல்லாம் போகும்போது, ஏற்காடு போகும்போது, ஸோ நிறைய இடங்கள்ல ஒரு ட்ரீ அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரீனுடைய பொட்டானிக்கல் நேம் எழுதி அதனுடைய யூசஸ்லாம் இப்போ வச்சிருக்காங்க. ஸோ அதை படித்தோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த ட்ரீனா அதனுடைய எல்லா வகையான கேரக்டரும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 2 கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், பிளான்ட்டை ஈஸியாக நம்மளால படிச்சுக்க முடியும். அதே போல் அனிமல்ஸ், நம்ம அனிமல்ஸை ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிளாசிக்கல் டூல்ஸ் ஆர் மியூசியம். ஸோ மியூசியம் அப்படின்னு சொன்னால் தமிழில் அருங்காட்சியகம். அப்போ ஒரு மியூசியத்துக்கு போனால் அந்த உயிரினங்களை நம்ம பற்றி என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர்னு ஒரு அனிமல் உண்டு. இது வரைக்கும் யாராவது கண்ணில் பார்த்துருக்குறோமா? இல்லை. ஆனால் அந்த மியூசியத்தில் அந்த அனிமலுடைய இதை என்ன பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு அந்த மியூசியத்தில் போகும்போது அந்த டைனோசர் இப்படி தான் இருக்கும், ஸோ இப்படியெல்லாம் அதனுடைய கால் இருக்குது, உடம்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ இது ஒரு டூல்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டாக்ஸானமிக்கல் கீஸ். டாக்ஸானமிக்கல் கீஸ் அப்படின்னு சொன்னால் வகைப்பாட்டு திறவுகோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். கிளாசிஃபிகேஷனை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதான ஒரு சில டூல்ஸ் மூலமாக என்ன பண்ணிக்க முடியும், அனிமல்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அண்ட் மெரைன் பார்க்ஸ், விலங்கியல் பூங்காக்கள். நிறைய நம்ம ஜுவாலஜிக்கல் பார்க்கு போகிறோம் இல்லையா. சென்னையில் வண்டலூர் ஜூ இருக்குது. ஸோ அந்த வண்டலூர் ஜூருக்கு போகும்போது நிறைய வகையான விலங்குகளை என்ன செய்கிறோம், பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அனிமல்ஸ் மூலமாக நிறைய வகையான அனிமல்ஸுடைய கேரக்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு டூல்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெரைன் பார்க்ஸ், கடல் பூங்காக்கள். நிறைய கடல் மாதிரியே ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி அங்கே விலங்குகளை, அங்கே தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெரைன் அனிமல்ஸை வச்சு நம்ம பார்த்துட்டோம் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அனிமல்ஸ் என்ன பண்ண முடியும், அதனுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் அனிமல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான டூல்ஸும் பிளான்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான டூல்ஸ். இது நமக்கு 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. ஒரு அனிமல்ஸ் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ணலாம். நம்ம 4 டூல்ஸ் சொல்லியிருக்கேன். மியூசியம், டாக்ஸானமிக்கல் கீஸ் அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க் அண்டு மெரைன் பார்க். இதே போல் ஒரு பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹெர்பேரியம், இன்னொன்று பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் நம்ம வேற எதாவது வேற வகையான இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் என்னென்ன, வேற எந்தெந்த முறைகளில் பிளான்ஸையும் அனிமல்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் ஆர் ஃபீல்டு விசிட் போகலாம். சர்வே, ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், ப்ரிசர்வேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு இடத்துக்கு களப்பணி போகலாம். ஃபீல்டு ஒர்க்கு போய் நம்ம அந்த பிளான்ஸையோ அனிமல்ஸையோ தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆய்வு செய்யலாம். ஒரு ரிசர்ச்மெண்ட் செய்யும் போது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த விலங்கு தான் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன், அதை வகைப்படுத்துகிறோம். அடுத்தது ப்ரெசர்வேஷன் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன செய்யணும், பாதுகாக்கிறோம். அடுத்தது என்ன செய்யணும், டாக்குமெண்டேஷன், ஆவணப்படுத்துகிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான வகைப்பாட்டு கருவிக்கான கூறுகள். இதெல்லாம் கிளாசிஃபிகேஷனுக்கான ஒரு டூல்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது. ஸோ நிறைய many tools are being used to taxonomical studies. Amongst them some of the important tools are discussed below. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான வகைப்பாட்டு கருவிகளை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய முறைகளில் எதெல்லாம் இந்த படிப்பதற்கு டூல்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டாக்ஸானமிக்கல் கீஸ், மியூசியம், ஜுவாலஜிக்கல் பார்க், மெரைன் பார்க், பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். இது பழங்காலத்தில் பாரம்பரிய முறைகளில் கிளாசிஃபிகேஷன் கிளாசிக்கல் டைப்ஸில் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டூல்ஸ் டாக்ஸானமிக்கல் கீஸில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனிசத்தை எடுத்துக்குவாங்க. ஒரு ஆர்கனிசத்துக்கும் இன்னொரு ஆர்கனிசத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன், அது சிமிலராக இருக்கலாம் அல்லது டிஸ்சிமிலாரிட்டிஸாக இருக்கலாம். ஒரு ஆர்கனிசத்தில் எது வேணாலும் இருக்கலாம், ஒற்றுமையாக இருக்கலாம், வேற்றுமைகளாக இருக்கலாம். இது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி ஸோ அதன் மூலமாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் கீயை கொடுத்து அதன் வழியே இதுதான் இந்த அனிமலுடைய கேரக்டர் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய முதல் முறை தான் இந்த டாக்ஸானமிக்கல் கீஸ். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு அனிமலையும் கம்பேர் பண்ணுவாங்க. நிறைய வேலைகள் இருக்கு. சிமிலாரிட்டிஸ் பார்ப்பாங்க, டிஸ்சிமிலாரிட்டிஸ் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய டிஃப்ரென்சியேஷனை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் உருவாக்குனாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா மியூசியத்தில் என்ன பண்ணாங்க, பயாலஜிக்கல் மியூசியம்ஸ் கலெக்ஷன் ஆஃப்
plants and animals for study and ready reference. அதாவது நல்லா பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த மியூசியத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அனிமல்ஸை ஃபுல்லாகவே ப்ரிசர்வேட் பண்ணியிருப்பாங்க, பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் அதில் ஃபுல்லாக ப்ரிசர்வேட் பண்ணி தான் அந்த மியூசியத்தில் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்படி வைக்கும்போது நம்ம அதை என்னென்னலாம் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிமென், அது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெசிமென் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டெண்ட் அண்ட் லிவிங் ஆர்கனிசம் கேன் பி ஸ்டடிங்ஸ். அதை நம்ம எப்படி படிக்கணும், அது கண்ணில் பார்க்குறோம். அப்புறம் நம்ம ஒரு சிலது என்ன செய்வோம்னா அதை அப்படியே உருவத்தை பார்க்கும்போது நம்ம அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லைவாக படிக்கிறதுக்காக, ஈஸியாக படிக்கிறதுக்காக, ஈஸியாக நம்மளுடைய மெமரியில் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து இதுக்கு அந்த உயிரினங்களை பதப்படுத்தி ப்ரிசர்வேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமென் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னுடைய லேப்ல பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி ஒரு பாட்டிலில் உள்ள வச்சிருப்பாங்க. நிறைய வகையான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க, சின்ன குழந்தைய ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு அப்படியே அதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அதுக்குள்ள ஃபுல்லாக இருக்கும், நிறைய ஸ்கூல்ஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிதான் என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ரிசர்வேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு பேர் ப்ரிசர்வேட் ஸ்பெசிமென் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எதுக்காக ஈஸியாக நம்ம படிக்கிறதுக்காக. ஸோ இது எதுக்காக அழிந்து போன இனங்கள், எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொன்னால் அழிந்து போன அல்லது மறைஞ்சு போன உயிரினங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மியூசியத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். ஜுவாலஜிக்கல் பார்க்னா முன்னாடியே சொல்லியாச்சு. சரியா? ஜுவாலஜிக்கல் பார்க்ல இங்கே என்ன வச்சிருப்பாங்க, நிறைய அனிமல்ஸ் இருக்கும். அனிமல்ஸ் யாரு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வைல்டு அனிமல்ஸ் நிறைய இருக்கும். அது யார் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹியூமன் கேர் இருக்கும். ஒரு பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளேயோ ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹியூமன் கேர் இருக்கும். அதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே யார் பார்க்குறாங்கன்னா ஹியூமன் கேர். ஸோ இப்போ அந்த ஹியூமன் கேர் மூலமாக அந்த அனிமல்ஸ் வளர்க்கப்படுது. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த அனிமல்ஸினுடைய கேரக்டரை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இட் எனேபிள்ஸ் அஸ் டு ஸ்டடி their ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர். இப்போ நம்ம வெளியூருக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே கைடன்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. அப்படி காட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த இடங்களுடைய சிறப்புகளை என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சொல்லிக்கிட்டே இருவாங்க. பாருங்க, இந்த அனிமல் இதுதான், இது குட்டி போட்டிருக்கு, இது இப்படி இருந்துச்சு, அது அப்படி இருந்துச்சு, இது சாப்பிடும், இப்போ தூங்கிடும், இப்போ கத்தும், இங்கே ஒரு இதை விட பெரிய ஒரு அனிமல் இருக்குது, அது அங்கே இப்போ காணும், எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா பேச்சு கொடுத்துட்டே போவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு கைட் பண்ணிட்டு வராங்க. அப்படி கைட் பண்ணும்போது இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அந்த கைடன்ஸ் மூலமாக நம்மளால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸாக வச்சுக்கலாம். அடுத்தது மெரைன் பார்க்ஸ். மெரைன் பார்க் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், மெரைன் ஆர்கனிசம்ஸ் ஆர் மெயின்டைன்ட் இன் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்ஸ். அதாவது பாதுகாப்பான சூழலில் கடல்வாழ் உயிரினங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஒரு ரேஷியோ சொல்லுது, இது உண்மையும் கூட. நம்ம நிலத்துல லேண்ட்ல பார்க்கக்கூடிய விலங்கினங்களை விட பல மடங்கு அதிகமான உயிரினங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா மெரைன்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க, கடல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விலங்கினங்களுடைய பெயர் நம்ம தண்ணிக்குள்ள இருக்கிறது தெரியவே தெரியாது. நம்ம இப்போ மெரைன் அனிமல் ஒன்று சொல்லு, அல்லது சீ அனிமல் ஒன்று சொல்லு, அல்லது வாட்டர் அனிமல் ஒன்று சொல்லுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிஷ் தான் சொல்லுவோம். ஃபிஷ்ஷை தவிர வேற எதுவுமே நமக்கு தெரியாது. மீறி போனால் ஒரு 4 or 5 அனிமல்ஸ் பற்றி சொல்லலாம், ஆனால் மற்றபடி எதுவுமே தெரியாது. ஆனால் லேண்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸை விட அதிகமான அனிமல் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா மெரைனில் தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக நம்ம அனிமல்ஸினுடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். அப்படின்னா என்ன, அச்சிடப்பட்ட வகைப்பாட்டு கருவிகள். ஸோ ஒரு சில அடையாள அட்டைகள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் கையில் இப்போ ஒரு அட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அட்டையை காட்டி லோயர் கிளாஸ் எடுத்துக்கோ. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னா ஒரு எலிஃபெண்டோட டயக்ராம் கொடுப்போம். இந்த டயக்ராம் பார்த்தோன்னா அந்த குழந்தை என்ன சொல்லும், எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லி கத்தும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குழந்தை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்திலே ஒரு சில ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும்போது பக்கத்தில் அதனுடைய டீட்டெயில்ஸ் எழுதியிருப்பாங்க. நமக்கு கூட ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கலாம், ஒரு அனிமல் அதனுடைய ஜெனரல் கேரக்டர்ஸ் அல்லது அதனுடைய யூசஸ் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். சரியா? ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸு, அதில் டிஸ்கிரிப்ஷன், ஃபீல்ட் கைடன்ஸ் அண்டு மேனுவல்ஸ். ஸோ அப்போ யார் அதுக்கப்புறம் கள வழிகாட்டுகள், விளக்க குறிப்பீடுகள், இவை எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் கார்டில் இருக்கும். அந்த பிரிண்டட் கார்டு மூலிமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டாக்ஸானமிக்கல் டூல்ஸை வச்சுட்டு அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக நம்மளால படிக்க முடியும். ஸோ இதவே நம்ம டூல்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போ பழங்காலத்தில் பாரம்பரிய முறைகள். இதுதான் கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஸோ அடுத்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். Molecular taxonomical tools. Technological advancement has helped to evolve molecular taxonomical tools from classical tools to molecular tools. அதாவது நிறைய தொழில்நுட்பங்கள், நிறைய இப்போ டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிடுச்சு இல்லையா. இந்த புதிய தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சி, கிளாசிஃபிகேஷன், கிளாசிக்கல் கிளாசிஃபிகேஷனுடைய வளர்ச்சி, ஸோ இது ரெண்டுலேருந்து புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னன்னு சொல்கிறேன்னா மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறது. இது மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் ஒரு காலகட்டத்தில் கட்டாயத்தின் பேரில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிளாசிக்கல் டூல்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் ஃபாலோ பண்ண முடியல. அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அதையும் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியலங்கிறதுக்காக புதுசாக கொண்டு வரப்பட்ட ஒரு டூல்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ்ல ரெண்டு விஷயத்தை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அண்டர்லைன் பண்ணிக்கோ, அக்குரசி அண்டு அத்தன்டிசிட்டி ரெண்டையும் குறிச்சுக்கோ. அக்குரசி அப்படின்னு சொன்னா அதிக துல்லியம். இந்த மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் மூலமா அதிக துல்லியமான விஷயங்களை, விலங்கினங்களுடைய அதிக துல்லியமான விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தன்டிசிட்டி அப்படிங்கிறது அதனுடைய நம்பகத்தன்மை, ஸ்டாண்டர்டா இருக்கும், எந்த ஒரு பொய்யும் இருக்காது. இதுக்காக தான் மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. சரி, இதுல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா 4 வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பார்கோடிங், அண்டர்லைன் பண்ணிக்கோ. ரெண்டாவது டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன். தேர்ட் ஒன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஃபோர்த் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமரிசம் அனலைசிஸ். ஃபிஃப்த் ஒன் பிசிஆர். ஸோ இது 5 முறைகள் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோ. இந்த 5 முறைகள் மூலம் தான் என்னன்னா மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணப்பட்டது. எப்படி ஃபர்ஸ்ட் ஒன் டிஎன்ஏ பார்கோடு எப்படின்னா ஒவ்வொரு உயிருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு பார்கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த பார்கோடை வச்சுக்கிட்டு அந்த ஸ்பீசிஸ் எந்த ஸ்பீசிஸ் எந்த டைப்பை சேர்ந்தது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்பீசிஸ்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் டைப், அதனால பார்கோடிங் வேணும். செகண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன். டிஎன்ஏவை வச்சுக்கிட்டு அதனுடைய சிமிலாரிட்டிஸ் என்ன, டிசிமிலாரிட்டிஸ் என்ன, அதனுடைய ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, ஸோ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அதன் மூலமா ஒரு ஸ்பீசிஸ்னுடைய ஃபுல் டீட்டெயிலும் படிச்சுக்க முடியும். இது ரெண்டாவது ஹைபிரிடைசேஷன். மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங். இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு அனிமலையும் இன்னொரு அனிமலையும் அப்படியே கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு அனிமல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதனுடைய கைரேகை தொழில்நுட்பத்தை வச்சு அனிமல்ஸ்னுடைய கைரேகை டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அனிமல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஃபோர்த் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமரிசம் அனலைசிஸ். அதாவது டிஎன்ஏ சின்ன சின்ன துண்டுகளாக்கி அந்த துண்டுகளை பயன்படுத்தி ஒரு உயிரினம் என்னென்ன கேரக்டர், எந்த உயிரினம் எந்த ஸ்பீசிஸ் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணி படிச்சுக்க முடியும். ஸோ இது ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் பிசிஆர் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஜீனையோ அல்லது ஜீனுடைய ஏதாவது ஒரு பார்ட்டியோ, ஒரு அனிமல் எடுத்துக்கிறோம், அந்த அனிமல்ல ஒரு ஜீன் அல்லது ஜீன்ல இருந்து ஒரு பார்ட்டியோ, ஸோ இது என்ன எடுத்துக்கிட்டோம்னா பிசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிமரேஸ் செயின். சரியா? ஸோ அந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை பயன்படுத்தி அதை அப்படியே என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்றாங்க. ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது ஒரு அனிமல்ஸ் ஒரு ஸ்பீசிஸ்னுடைய எல்லா வகையான டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். இது டெக்னாலஜி, இது கம்ப்யூட்டர் மூலமா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி கரெக்டா சொல்றதுனால தான் இதுக்கு என்னென்ன உண்டுங்கிறாங்களா, அக்யூரசி அண்ட் அத்தன்டிசிட்டி அப்படிங்கிறது, ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும், அதனுடைய துல்லியம் அதனுடைய அளவீடுங்கிறது சரியா இருக்கும். ஸோ இதுதான் மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ். ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், சிற்றினங்களை கண்டறியக்கூடிய தானியங்கு கருவிகள். தானாவே என்னென்ன முறைகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்ப்யூட்டர் சார்ந்த முறைகளை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப்புக்கு பேரு டெய்சி, DAISY, டெய்சி அப்படிங்கிற முறை. அடுத்தது அலைஸ், ALIS, அலைஸ். எபிஸ், ஸ்பைடா, டிராவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறைகள் மூலமா என்ன பண்ணலாம், நிறைய வகையான அனிமல்ஸ் டீடைல்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அலைஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்.
ஆட்டோமேட்டட் பி ஐடென்டிஃபை தானியங்கி இலை தாவிகளை, ஸோ தானா இயங்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் இலை தாங்கிகளை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கீ தான் என்னன்னு சொல்றேன்னா அலைஸ் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்சி, டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், அதாவது தான் இயங்கி டிஜிட்டல் கண்டறியக்கூடிய கருவி அப்படின்னு சொன்னோம். தானாவே டிஜிட்டல் முறையில் ஒவ்வொரு விலங்குகளும் கண்டறியக்கூடிய கருவி அப்படின்னு சொல்றது. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எபிஸ் அப்படிங்கிறது, ஆட்டோமேட்டிக் பி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஒரு தேனீக்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறை தான் என்னன்னு சொல்றதுன்னா எபிஸ் அப்படிங்கிறது, ABIS. அடுத்தது ஸ்பைடா. ஸ்பைடா அப்படின்னா என்ன? ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபைடு ஆட்டோமேட்டிக்கலி ஸ்பைடர் வாஷப் அண்ட் பி விங்கர் கேரக்டர்ஸ், அது எல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்பைடா அப்படிங்கிறது. தானியங்கி முறையில் ஒரு ஸ்பீசிஸ், அதாவது சிலந்தி பூச்சிகளையும் குளவி பூச்சிகளையும் தேனீக்களையும், சிலந்தி பூச்சிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? ஸ்பைடர் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வாஷப் அப்படின்னு சொன்னா குளவி வாஷப் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது தேர்ட் ஒன் பி அப்படிங்கிறது தேனீக்கள். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கான கீ எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பைடா அப்படின்னு சொல்லக்கூடிய கீ. லாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது டிராவிங். டிராவிங் அப்படின்னா எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹனி பீ விங் ஐடென்டிஃபிகேஷன். ஹனி பீ விங் ஐடென்டிஃபிகேஷன், தேனீக்களின் சிறகுகளை வைத்து என்ன செய்யணும்? தேனீக்களை நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே ஒரு ஸ்பீசிஸ் சிற்றினங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல கம்ப்யூட்டர்ல என்ன செய்யறாங்கன்னா அனிமல்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது பாரு நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், புதிய வகைப்பாட்டு கருவிகள். இது மட்டும் இல்லாம நியூ டைப்புல வந்திருக்கு. ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானிசம், எலக்ட்ரிக்கல் மைக்ரோஸ்கோபி இமேஜஸ் டு ஸ்டடி த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் டு செல் ஆர்கனெல்ஸ். செல் நுண்ணுறுப்புகளின் மூலக்கூறு அமைப்புகளை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி வழியா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல ஒரு நியூ டைப் ஆஃப் டூல்ஸை நம்ம எலக்ட்ரிக்கல் மைக்ரோஸ்கோப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எத்தனாலஜி ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், அதாவது எத்தனாலஜினா அதனுடைய நடத்தை அடிப்படையிலான டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஸோ ஒரு அனிமல்ஸ் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணும், அந்த பிஹேவ்னுடைய அடிப்படையில் அனிமல்ஸ் என்ன பண்றாங்கன்னா கிளாசிஃபை பண்றாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் அனிமல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அனிமலோடைய பிஹேவியர் சவுண்ட்ஸ், அதுல பைலூமினன்சென்ஸ், வெளிச்சங்களை கொடுக்கக்கூடிய அனிமல்ஸா இருக்கும். அந்த வெளிச்சங்களை கொடுக்கக்கூடிய அனிமல்ஸ் சவுண்டை வச்சு அதை என்ன பண்ணலாம்? ஐடென்டிஃபை பண்ணலாம். லாஸ்ட் ஒன் டாக்ஸானமிக் ரிசோர்சஸ் அப்படின்னா என்ன? மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டு கருவிகள். அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன் அண்ட் எலக்ட்ரானிக் ரிசோர்சஸ் ஃபார் டிஜிட்டல் இமேஜஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த ஸ்பீசிஸ் விச் ஆஸ் டெவலப்டு பை நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் லண்டன். INOTAXA, அது லண்டன்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் மியூசியம் இயற்கை அருங்காட்சியகத்துல INOTAXA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதன் மூலமா ஒவ்வொரு ஸ்பீசிஸும் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஸோ அதற்கான பிக்சர்ஸையும் அதற்கான டிஸ்கிரிப்ஷனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அனிமல்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த INOTAXA அதனுடைய எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டிகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் அசஸஸ். இன்டிகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் அசஸஸ், அதாவது ஓப்பன் டைப்ல எல்லா வகையான அனிமல்ஸையும் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் சிஸ்டம் தான் என்னன்னு சொல்றதுன்னா டாக்ஸானமிக் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சுக்கன்னு. ஃபர்ஸ்ட் லெசனுக்கான கொஸ்டின், ஃபர்ஸ்ட் லெசனுக்கான எல்லா டாபிக்கையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் லெசன் மற்ற டாபிக்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.